பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பாதுகாப்பை பலப்படுத்தவும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம் இழந்து போன வல்லமைகள், இழந்து போன சக்தியை மறுபடியும் நாம் புதுப்பித்துக் கொள்ளவும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் இதை குறித்த தியானத்தை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் பவுலையும், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிளம்பற்றினார். நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆனால் அவர் ஆச்சரியமான தேவன். வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் மாதிரி ஒரு நடவடிக்கைகள் புஸ்தகத்தை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. 28 அதிகாரமும் தெளிதேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே தான் நம்முடைய ஆண்டவர் எப்படி செயல்படுவார், ஊழியங்களிலே எப்படி செயல்பட மாட்டார் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம்தான் புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை ஊழியங்களுக்கு, சபைகளுக்கு ஒரு சட்ட நூல் மாதிரி. எப்படி முழு வேதாகமத்திற்கும் முழு கிறிஸ்தவ வாழ்வுக்கும் ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் ஒரு சட்ட புத்தகமாய் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ, அதை போல புதிய ஏற்பாட்டில் திருச்சபைகள், அது எந்த திருச்சபைகளாக இருந்தாலும் அனைத்து ஊழியங்களுக்கும் அனைத்து திருச்சபைகளுக்கும் ஒரு சட்ட புஸ்தகம் என்றால் அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். ஆச்சரியமான நம்முடைய ஆண்டவர் பல நேரங்களிலே தம்முடைய ஆச்சரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஒரு சிலரை குறித்து பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பர்னபா, நீகர் என்னப்பட்ட சிமியோன், லூகி சிரேனே ஊரானாகிய லூகி. சிரேனே ஊராகிய சீமோன் ஒருத்தர் வர்றாரா, சிலுவை சுமந்தவர் ஆண்டவருக்காய். சிரேனே ஊரானாகிய லூகி, அவர்கள் நீக்ரோ, ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்தவர்கள். கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ராஜா லெவலில் இருந்து ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயி, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர். சமுதாயத்தில் மிகவும் இழிவாய் கருதப்படுகிற சிரேனே ஊர்க்காரர்கள், ராஜாவுக்கு இணையாய் வளர்க்கப்பட்ட மனாயிம், அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலுடைய உடன் ஊழியர் பர்னபா, பலதரப்பட்ட மனிதர்கள், சமுதாயத்தின் பலதரப்பட்ட மனிதர்கள் கூடி அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், உபவாசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காய் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவிளம்பற்றினார். இன்றைக்கும் அநேக ஊழியங்களிலே இருந்து அநேகர் பிரிந்து வேறு வேறு ஊழியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அதில் ஒரு சில பிரிவுகள் தேவனால் இப்படி திட்டமிடப்பட்டவைகள். ஆனால் ஒரு சில பிரிவுகள் மாம்சத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள். அப்போஸ்தலர்களே அந்த எல்லா பிரிவுகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனானாக்கும் பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற காரியம். ஆண்டவருக்கு பெரியவன், பணக்காரன், உயர்குலத்தான்,
தாழ்ந்த குலத்தான், இந்த எந்த வேறுபாடும் இல்லை. நம்முடைய ஊழியக்காரன் விசுவாசி, இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, நாங்கள்லாம் ஊழியக்காரர்கள், நீங்கள் எல்லாம் விசுவாசிகள். அதுவே தவறான கான்செப்ட். எல்லாருமே விசுவாசிகள், எல்லாருமே ஊழியக்காரர்கள். சரி, அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அதனால தான் ஆண்டவர் திருவிழம் பெற்றுகிறார். எங்கே ஒருமனப்பாடு, ஒற்றுமை, ஐக்கியம், ஏக சிந்தை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுகிறார். நம்முடைய ஆராதனைகளில் அவர் வெளிப்படுவதில்லை. ஏனென்றால் ஒரு மனம், ஒற்றுமை இல்லை. ஒருவருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஊழியக்காரருக்கு ஒரு கருத்து இருக்கிறது, உடன் ஊழியக்காரர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. பல கருத்துக்களோடு மேடையில் நின்று எல்லாரும் ஆண்ட ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறோம். அங்கே ஆவியானவர் திருவிழம் பெற்ற முடியாது. இந்த லெந்து காலங்களிலே ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை. நாம் ஒரு ஊழியத்தில் இருப்போமானால் அந்த ஊழியத்தோடு ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தையோடு இருங்கள். அந்த ஊழியத்தினுடைய தலைவருடைய அந்த விஷனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த தரிசனத்திலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு திருச்சபையில் இருப்பீர்களானால் மற்ற திருச்சபையை குறை சொல்லாமல் உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எந்த திருச்சபையிலும் எங்கும் அவரால் செயல்பட முடியும். இதிலிருந்து காலங்களிலே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் ஆவிக்குரியதாய் மாறட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.